ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் சொல்லிவிட்டு வாக்கிங் போவீங்க, ஜிம்முக்கு போவீங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு உடனே நிறையா சாப்பிட்றீங்க. ஒர்க் அவுட் பண்ணி கேலரிஸ் பர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? ரெண்டாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் நான் பட்னியாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமாக சாப்பிட்டு என் வெயிட் குறைச்சிடும் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரூட் மட்டும் எடுத்து நான் வெயிட் குறைச்சிடும் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறவங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலன்னா எப்படி உங்கள் கேலரிஸ் பர்ன் ஆகும்? இப்போ நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கேலரிஸ் பர்ன் ஆகும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, 2 வீக்கில் நல்லா நீங்கள் வெயிட் குறைச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வருது சொல்லிட்டு நீங்கள் போவீங்க. அங்கே கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக இன்டேக் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா வெயிட் குறைச்சிட்டு அப்புறம் கேலரிஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக இன்டேக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெயிட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும். இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி நல்லா வெயிட் குறைச்சிருப்பீங்க. மறுபடியும் வெயிட் இன்க்ரீஸ் ஆன அப்புறம் அதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த வெயிட் குறைப்பீங்களா அப்படின்னா கொஸ்டின் தான். இந்த மெத்தட்லாம் வெயிட் லாஸ்க்காக நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, வெயிட் லாஸ் ரிசல்ட்டு எடுத்திருக்காங்க. நீங்களும் உங்கள் வெயிட் லாஸ் கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணும், ஃபேட் லாஸ் பண்ணும், ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எந்தெந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் ஹெர்பலைஃப்பில் என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் எங்கள் கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.